ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 408 409. 408ஆம் பாசுரம். கொழுப்புடைய செழுங்குருதி கொழுத்தெழுந்து குமிழ்த்தெரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமானோர் தழுப்பரிய சந்தனங்கள் தரைவழிவாய் ஈர்த்து கொண்டு தெளிப்புடைய காவிரி வந்தடிதொழும் சீரரங்கமே. உலகினர்க்கு தீமை செய்தல் என்னும் பிழை செய்து வாழும் அசுரர்களை கொழுப்புடன் கூடிய இரத்தம் அருவி போன்று நிலத்திலே குவிந்து ஓடும்படியாக கொன்ற அசுரர்களை பகவான் அழித்து பிணமாக்கினான். இந்த எம்பெருமான் என்றென்றும் வாசம் புரியும் திருத்தலம் திருவரங்கமாகும். இத்திருத்தலத்தில் அவ்வெம்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிப்பது போல சந்தன மரங்களை அத்திருவரங்கங்களின் திருவடிவாரத்திற்கு சரியாக கொண்டு வந்து சேர்ப்பது போல மலைகளினின்றும் இழிந்து வரப்பெற்ற காவிரி நதியையுடையதாகும். இந்த காவிரி நதியின் தீர்த்த பெருமையாகும். 409ஆம் பாசுரம். வள்ளையற்று கேழலுமாய் வாழையற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இழந்தானூர் எல்லியம்போ திருஞ்சிறைவண்டெம்பெருமான் குணம்பாடி மல்லிகை வெண்சங்கூதும் மதிலரங்கம் என்பதுவே. வலிமைமிக்க பற்களையுடைய திவ்ய வராகப் பெருமாளாக அவதரித்து எல்லையில்லாய் பூமியை பாதுகாத்து எடுத்து வந்தார். ஒளிவீசும் பற்களுடன் நரசிம்ம அவதாரமாய் தோன்றி இரணியனை கொன்றார். இப்படிப்பட்ட மேன்மையுடைய எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலம் மதில் சூழ்ந்த திருவரங்கமாகும். இத்திருவரங்கத்தில் அந்திப்பொழுதில் வண்டுகள் எம்பெருமானின் குணங்களை மல்லிகைப் பூக்களையே சங்காக ஊதியவாறு அன்புடன் இசைத்து பாடுகின்றன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.